இந்தியா முழுவதும் ஆன்லைன் டிரேடிங் மூலம் ரூபாய் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்த விவகாரத்தில் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பெருங்குடியில் வசிக்கும் கார்த்திக் என்பவர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். கடந்த மார்ச் மாதம் சமூக வலைதளத்தில் வந்த ஆன்லைன் முதலீட்டு வர்த்தக விளம்பரத்தை பார்த்து அதை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைந்துள்ளார். அந்த குழுவில் மோசடி நபர்கள் அனுப்பிய லிங்க் மூலமாக முதலீட்டு செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்து அதில் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று நபர்கள் சொன்ன ஆசை வார்த்தைகளை நம்பி அவர்கள் சொன்னபடி பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பல்வேறு தேதிகளில் சுமார் 1.25 கோடி பணம் செலுத்தியுள்ளார். அவர் செலுத்திய பணத்திற்கு ஏற்றவாறு அதிக லாபம் வந்தது போலவும் முதலீடு செய்யப்பட்டது போலவும் சைபர் குற்றவாளிகள் அந்த செயலியில் காண்பித்துள்ளனர். அதன்பின் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முற்பட்டபோது அவர்கள் வெவ்வேறு காரணங்களை கூறி மேலும் பணம் கேட்டு வற்புறுத்தவே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். இதையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார் கார்த்திக். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் சூர்யா ஸ்ரீனிவாஸ் என்பவரின் வங்கி கணக்குக்கு பணம் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து தொழிலதிபரிடம் விசாரணை நடத்தியதில் சைபர் கிரைம் மோசடியில் அவருக்கு தொடர்பு இருப்பதும் உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். விசாரணை மேற்கொண்ட போது ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் உள்ள பிரபல தனியார் வங்கி கிளையின் முன்னாள் மேலாளர் சேஷாத்ரி எத்திராஜ் என்பவர் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டு மோசடி செய்யப்பட்ட பணத்தை பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பரிவர்த்தனை செய்து மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து சேஷாத்ரி எத்திராஜ் மற்றும் தினேஷ் அருண்பாண்டியன் ஆகிய நபர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட வங்கி மேலாளர் சேஷாத்ரி எத்திராஜ் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரியவந்தது. நீண்ட நாட்களாக செயல்படாமல் இருக்கும் வங்கி கணக்குகளை சைபர் கிரைம் மோசடி கும்பலுக்கு தலா ஒரு கணக்கிற்கு 5 லட்சம் வரை விற்பனை செய்து வந்துள்ளார் என தெரியவந்தது. அதேபோல இவர் வங்கி கிளையில் கணக்கு வைத்திருந்த சூர்யா பல்வேறு வகைகளில் ஹவாலா பண பரிமாற்றம் செய்வதை அறிந்த சேஷாத்ரி சூர்யாவை அணுகி மோசடியில் ஈடுபடுத்தியுள்ளார். கிடைக்கும் பணத்தில் சேஷாத்ரி சூர்யாவிற்கு பங்கு கொடுத்து வந்துள்ளார். இதன் மூலம் தனது நிறுவனத்தில் பணிபுரிந்த நபர்களின் விவரங்களை கூறி அதே கிளையில் வங்கி கணக்கு ஆரம்பித்து மோசடி விலையில் தனது நிறுவன ஊழியர்களையும் சிக்க வைத்ததும் தெரியவந்தது. குறிப்பாக வங்கி மேலாளர் சேஷாத்ரி 100க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை ஆந்திராவை சேர்ந்த முக்கிய சைபர் கிரைம் குற்றவாளி ஸ்ரீநாத் ரெட்டி என்பவருக்கு விற்பனை செய்ததும் 1 கோடிக்கு 5 லட்சம் என பேரம் பேசி பணம் பெற்று வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த ஸ்ரீநாத் ரெட்டி என்பவரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வந்தபோது சேஷாத்ரி ஸ்ரீநாத் ரெட்டியிடம் போன் மூலமாக பேசியது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலம் ஸ்ரீநாத் ரெட்டி தற்போது சென்னை KK நகர் பகுதியில் வசித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து இவரும் கைது செய்யப்பட்டார். மேலும் ஸ்ரீநாத் வளசரவாக்கம் மற்றும் ஆந்திர பகுதியில் போலி நிறுவனங்கள் நடத்தி அதன் மூலம் சைபர் மோசடி